இங்கே ஏகப்பட்ட ரிசார்ட் இருக்குது. அடேங்கப்பா, அதான் இங்கே தான் பண்டிப்பூர் சஃபாரியில் வச்சு. நான் கீழே தான் படித்தேன், மேலே படிக்கல. இது மேலுக்கம்மண்ணஹள்ளி. பாருங்க என்ன வியூன்னு, பா செமையாக இருக்குது. இந்த மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ளே ஏதாவது கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் சஃபாரிக்கு. அப்படி கூட்டிகிட்டு போனால் தான் ஏதாவது புலியை பார்க்க முடியும். அது அவங்களுக்கு தெரியும் எப்படி எங்கே வந்து புலி இருக்கும், புலியோட நடமாட்டம் இருக்குங்கிறது தெரியும். ஆனால் அதுலேயுமே சில சமயம் வந்து பார்க்க முடியாமல் ஏமாந்து திரும்புறதும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளாம் என்ன காசை கொடுத்து கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போய் வந்து பார்க்காம திரும்பி வராங்க. நம்ம நோகாமல் ரோட்டில் வந்துட்டு புளியை பார்க்கலன்னா எப்படி? பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் வெல்கம். இங்கே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் இந்த பண்டிப்பூர் மசனகுடி, அப்புறம் எதுனா முதுமலை ஃபாரஸ்ட் வீடியோஸ் இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே பேய்ப்பட எஃபெக்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி வந்துருச்சு, பஞ்சர் ஆகி போச்சு, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, பிரேக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதாயிருச்சு இதாயிருச்சு, அப்படியா இப்படியான்னு அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வைங்களேன், சத்தியமாக சிரிச்சிருவீங்க. மேக்ஸிமம் இந்நேரத்துக்கு இந்த வெயிலுக்கு வந்து யானை அது இதுன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது எங்கேயாவது நிழலுக்குள்ளே அந்த மாதிரி ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ளே எங்கேயாவது அப்படியே ஹாயாக இருந்து தூங்கிட்டு இருக்குங்க. இனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாயந்தரமாக அப்படியே கூட்டமாக கிளம்பி வரும்னு நினைக்கிறேன். அப்படி தான் தோணுது. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேனி கூடு வருங்க, எங்கள் அப்பா. சரி, யானையை பார்த்தாச்சு. எனக்கு என்னென்னா புலியோ கரிஞ்செடுத்த ஏதோ ஒன்று பார்த்துட்டா போதும்னு ஒன்று கடைசி கரடியாவது பார்த்துட்டா போதுன்னு பார்க்குறேன். அது கூட சிக்க மாட்டேங்குது. எல்லாம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் எது சிக்கலை போல. காலையில் வந்துருந்தா மாட்டியிருக்கும். அப்பவும் புலியெல்லாம் பார்த்துருக்க முடியுமாங்கிற சந்தேகம்தான். அங்கே 3 யானையை பார்த்தோமே, அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே பாருங்க மான் இதோ தெரியுதா? இதோ சூப்பராக இருக்கு வியூ.
இதெல்லாம் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். கொம்பு வச்சதெல்லாம் அந்த பக்கம் கடைசியில் நிற்கிது. கருஞ்சிறுத்தை கருஞ்சிறுத்தை உலாவும் இடம். எங்கேயாவது மரத்து மேலே உட்காந்துருக்கா? இப்போங்க இது மிருகங்கள்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. பண்ணட்டும் பாவம். பா நல்ல ஒர்த்து, செம ஒர்த்து. மான் கூட்டம் பார்த்தீங்களா? இதோ நிற்கக்கூடாது. அதுக்குள்ளே ஏன் தொந்தரவு பண்ணிட்டு நம்ம நிற்கிறத பார்த்தோம்னா அது ஏதோ மிரண்டு போகும் பாவம். அது ஏதோ சாப்பிட்டு ஜாலியாக மர நாளில் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது. அதையே நம்ம எடுத்துகிட்டு மான்குட்டி சூப்பராக இருக்குது, அழகு. இதோ டைகர் ரிசர்வ் பஸ்ஸு. to 6 AM. Visit again Karnataka state. குரங்க மட்டும் நல்லா பார்த்துக்கலாம். முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது. புலியை கண்ணில் காட்டாமல் கர்நாடகா கை விட்டுருச்சு. சரி, நம்ம தமிழ்நாடாவது கண்ணில் காட்டுதான்னு பார்ப்போம். ஊட்டி 71 கிலோமீட்டர். அங்கத்தை விட இங்கே கொஞ்சம் பசுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அநேகமாக புலி தென்பட்டாலும் படும். மயில்
இளஞ்சிறுத்தையா, சிறுத்தை. யாரையும் கூட எல்லாம் கூட்டிகிட்டே போகக்கூடாது. நம்ம வாட்டுக்கு வரணும், ஜாலியாக ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். என்னென்னா தனியாக வந்தோம்னா நம்ம எடுக்கிறது தான் ஒவ்வொரு டிசிஷனுமே. ரெண்டாவது டைமு. நம்ம இந்த இதான் ஒன்றும் இல்லை, இப்போது 3 காலையில் ஒரு பிளானை போட்டு அது மசனகுடிக்கு காலையிலே வர வேண்டியது. அது சொதப்பினோடனே டக்குன்னு வந்து அப்படியே பிளானை வந்து ரிவர்ஸாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ரிவர்ஸாக சேஞ்ச் பண்ணி முதல்ல முடிக்க வேண்டிய மசனகுடியை கடைசியாக முடிக்கிறேன். இப்போ இதே கூட ஒரு ஆள் வந்திருந்தா அவங்க அதை நம்ம ஒரு பிளானை போடுவோம், அவங்க அதில் ஒன்று தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் ஆவாங்க, அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க, அது நமக்கு ஒத்து வரும், ஒத்து வராமல் போகும். இதெல்லாம் நிறைய இருக்குது. கடைசியில் வந்து மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி இந்த அளவுக்கு வந்திருப்போமாங்கிறதே சந்தேகம்தான். அதனால தான் எப்போவுமே வந்து எங்கே போனாலும் தனியாகவே போய்க்கிறது. அது நட்ட ராத்திரியில் வந்து பேய்க்காடாக இருந்தாலும் சரி, போகணும்னு முடிவு பண்ணிட்டா தனியாகவே போயிடுவேன். நம்ம கூப்பிட்டு வரவங்களும் நம்ம மைண்டோட ஒத்து போகிறவங்களா இருப்பாங்களான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒரே மைண்ட் செட்டோடு இருக்கிற ஆளுங்கன்னா பிரச்சனை இல்லை. இவங்க என்ன ஏதோ பார்த்துருக்காங்களா இல்லை ஸ்பீட் பிரேக்கரா, ஒரே மைண்ட் செட்டோடு இருக்கிற ஆளுங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா அது சும்மா காசையும் பெட்ரோலையும் செலவு பண்ணி வந்தாலும் வேஸ்ட்டு தான். என்ன பார்த்துட்டு நிற்கிறாங்க? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. புலி, சிறுத்தை, கரடி 3 சிக்காது. அது கிட்டத்தட்ட தெரிஞ்சு போச்சு. சரி சரி, அப்படியே இந்த டைகர் சஃபாரி ஏதாவது போனால் பார்க்கலாம். போக முடிஞ்சுன்னா அதுக்கு போயிட்டு அதில் போய் பார்த்துக்க வேண்டியதான். இங்கே பார்த்தீங்களா எத்தனை மான் கூட்டணும்? இங்கேயே இருக்கா? இதோ இந்த மானுங்க அதிகமாக இருக்கிற பக்கம் புலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கே. சரி, எதுக்கு அது புலின்னு அதே பெஸ்ட்டு வரல. இல்லை எங்கள் அப்பா அங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்குது மான். இந்தோ இந்நேரத்துக்கு மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. கிளைமேட் அந்த மாதிரி இருக்கிறனால இது பண்ணுது போல. நாலாவது யானையை பார்த்தாச்சு. ஆமாம், இதே போயிட்டுருக்கு.
ஓகே, அவ்வளோதான். நீ பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு.